ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேகுரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய முதல் பருவத்தில் உள்ள 3வது இயல். ஸோ இந்த இயலை நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எந்திர உலகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் அறிவியல் ஆத்திச்சூடி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அறிவியல் ஆத்திச்சூடியை பொறுத்த வரைக்கும் யார் எழுதியிருப்பா அப்படின்னா நெல்லை சு முத்து அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருப்பாரு. ஓகேவா? ஸோ பார்க்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத. ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அற உரைகளை சொல்லும் இலக்கியம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஆத்திச்சூடிங்கிறது என்னது? அகர வரிசையில அறிவுரைகளை சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம். ஔவையின் ஆத்திச்சூடியை நாம் அறிவோம். பாரதியாருடைய புதிய ஆத்திச்சூடி என்று காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறினார். அதாவது நார்மலா ஆத்திச்சூடி அப்படின்னா நமக்கு ஞாபகம் வருது என்னது? ஔவையார் எழுதின ஆத்திச்சூடி தான் இல்லையா? ஸோ புதிய ஆத்திச்சூடி அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை எழுதினது யார் அப்படின்னா பாரதியார். ஸோ பாத்தீங்க, ஆத்திச்சூடி அப்படின்னா ஔவையார், புதிய ஆத்திச்சூடி அப்படின்னா பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடினா யாரு? நெல்லை சு முத்து. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பொறுத்துக்களை கூட கேட்கலாம், பொருந்தாத இணையில கேட்கலாம். ஸோ டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, இந்த ஆத்திச்சூடி அப்படிங்கிறது அகர வரிசை, அதாவது ஆனாவன வரிசை இருக்கு இல்லையா, அந்த வரிசையில அறிவுரைகளை சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கேட்கலாம், டேஷ் என்பது அப்படின்னு கேட்கலாம், ஓடிட்ட இடத்துல கேட்கலாம். ஓகே, அடுத்து பாடல் வரிகள் பாருங்க. இதெல்லாம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அப்படிங்கிற தலைப்புல பாடல் வரிகள் கொடுக்கலாம். ஸோ பாடல் வரிகளை நல்லா பார்த்துக்கோங்க. அறிவியல் சிந்தனை கொள், ஆய்வினில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு. ஸோ இதுல பாருங்க, எல்லாத்துலயுமே ஆனாவன வரிசை வந்திருக்கு. ஆ ஆ இ இ உ உ ஏ ஏ அப்படின்னு சொல்லி ஐ ஓ ஓ அவ். ஸோ ஆல இருந்து அவ் வரைக்கும் என்னது? அகர வரிசை நமக்கு வந்திருக்கு. ஸோ இதே மாதிரிதான் ஔவையாருடைய ஆத்திச்சூடியிலையும் இருக்கும், பாரதியாருடைய புதிய ஆத்திச்சூடியிலையும் இருக்கும். ஓகேவா? ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மையை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல். ஐயம்னா என்ன? சந்தேகம் இல்லாம தெளிந்து சொல். ஒருமித்து செயல்படு, ஓய்வர உலை, ஔடதமாம் அனுபவம். ஔடதம் அப்படின்னா என்னது? மருந்து. ஓகேவா? ஸோ இந்த பாடல் வரிகளோட ஆசிரியர் யாரு? நெல்லை சு முத்து. ஸோ இவரை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி சொற்பொருள் பார்த்துடலாம். இயன்ற வரை அப்படின்னா என்ன அர்த்தம்னா முடிந்த வரை. இயன்ற வரைன்னா என்னது? முடிந்த வரை. ஓகே, அடுத்தது பாருங்க, ஒருமித்து அப்படின்னா என்னது? ஒன்றுபட்டு, எல்லாரும் ஒருமித்து செயல்படணும் அப்படின்னா ஒன்றுபட்டு செயல்படணும் அப்படின்னு அர்த்தம். ஔடதம் அப்படின்னா மருந்து அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாடலோட நூல்வெளி பாருங்க. தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் அவர்களால பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னா நெல்லை சு முத்து அவர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம், இது கேட்கலாம், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை சு முத்துவை சொன்னது யாருன்னு கேட்கலாம், இல்ல அப்துல் கலாம் யாரை சொன்னார் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். ஸோ இதுல வேற ஏதாவது ஒரு ஸ்பேஸ் சென்டர் கொடுத்துட்டு நாசா அந்த மாதிரி கூட கொடுத்துட்டு பொருந்தாதது என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கார். ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. எத்தனைக்கும் மேற்பட்ட நூல்கள்? 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டிருக்காரு. சரி, நம்ம கொடுத்துருக்கிறது என்னது? அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற நூல்ல இருந்து ஒரு பகுதி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுல வேற என்ன இருக்கு? புக் பேக் தான் பார்க்கலாம். ஓகேவா? உடல் நோய்க்கு டேஷ் தேவை. உடல் நோய்க்கு என்ன? ஔடதம், இனிப்பு, உணவு, உடை. மருந்து தான் தேவை. ஔடதம் மருந்து. ஓகேவா? நண்பர்களுடன் டேஷ் விளையாடு. ஒன்றுபட்டு விளையாடுன்னு சொல்லுவோமா? ஒருமித்து விளையாடு. ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் உள்ளதுதான். அடுத்தது கண்டறி. கண்டு பிளஸ் அரி அப்படின்னு வரும். ஓகேவா? மற்றதெல்லாம் வராது. ஓய்வற அப்படின்னா ஓய்வு பிளஸ் அறன்னு அர்த்தம். ஓய்வு பிளஸ் அற அப்படின்னு வரும். ஓகேவா? மற்றதெல்லாம் வராது. ஏன் என்று அப்படின்னா ஏன் என்று, இன்னும் ஏவும் சேர்ந்து என்னவாயிடும்? நேவா மாறிடும். என்னென்று வராது, சரி, ஏன் என்றுன்னு வராது, இன்னும் வராது, ரெண்டாவதா இருக்கக்கூடிய இதுதான் வரும். ஓகேவா? ஔடதம் மாம் அப்படின்னா ஔடதம் மாம், ஔடத
மாம் அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா? இம்மும் ஆவும் சேர்ந்து என்னவாயிடும்? மாவா மாறிடும். ஓகே, அடுத்து பாருங்க, எதிர்ச்சொற்களை பொறுத்துக்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அப்படியே நேரடியா கேட்கலாம். ஸோ இதுல இருந்து ஏதாவது ஒரு சொல்ல எடுத்து இதுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்கலாம். அணுகு அப்படின்னா என்ன? விலகு. ஐயம் அப்படின்னா என்னது? சந்தேகம். ஸோ தெளிவு அப்படிங்கிறது தான் அதனுடைய எதிர்ச்சொல். ஊக்கம் அப்படின்னா சோர்வு. உண்மைனா பொய்மை. ஓகேவா? அணுகுக்கு விலகு. அடுத்தது பாடல் வரிகளுக்கு ஏற்றவாறு முறைப்படுத்துக. நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் கேட்பாங்க கண்டிப்பா. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக, இல்ல சரியான தொடரை தேர்வு செய்க. எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அது சரியான அந்த வாக்கியத்தை நம்ம எழுதணும். இது என்ன? அறிவியல் சிந்தனை கொள். அறிவியல் சிந்தனை கொள். ஐயம் தெரிந்து சொல். ஏன் என்று கேள். என்றும் அறிவியலே வெல்லும். ஓகேவா? அந்த பாடல் வரிகள் இருக்கு இல்லையா, அதுல இருந்து மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த லெசன் பார்க்கலாம். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆசிரியர் பெயர்லாம் கிடையாது. சரியா? இது பாடநூல் கழகம் இருக்காங்க இல்லையா, ஆசிரியர் குழு, அவங்க தான் இந்த பாடலை இது பண்ணியிருப்பாங்க. அதனால ஆசிரியரை பத்தி நம்ம படிக்க தேவையில்ல. ஜஸ்ட் பாடல் வரிகள் பார்த்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக, அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதனால பாடல் வரிகளை மட்டும் பார்க்கலாம். ஸோ இது பாருங்க, அறிவியல் ஆய்வுக்கு டேஷ் இல்லை அப்படின்னு கேட்கலாம். எல்லை இல்லை. மண்ணில், விண்ணில், கடலில், காற்றில் என எங்கும் ஆய்வுகள் நிகழ்கின்றன. மனிதனின் நகலாக எந்திர மனிதனை மனிதரே படைக்கின்றனர். நம்மளோட ஜெராக்ஸா என்ன பண்றோம்? எந்திர மனிதன், அதை ரோபோஸ் இருக்கு இல்லையா, அதை நம்மளே படைக்கிறோம். மனித உடலின் பாகங்களையும் இயந்திரத்தின் பாகங்கள் போல் மாற்றுகின்றனர். அடுத்தது கோள்கள் இனி நமக்கு தொலைவு இல்லை. நேற்றைய மனிதன் நினைத்து பார்க்காத பலவற்றை இன்றைய மனிதன் நிகழ்த்தி காட்டுகின்றான். இன்றைய மனிதனின் கனவுகளை நாளை நாம் நினைவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஒன்றும் இல்லை, ஏதாவது கோடிட்ட கொடுத்து சும்மா ஃபில் பண்ண சொல்லலாம். ஸோ மீனிங்கோட உள்வாங்கி படிச்சுக்கோங்க. ஓகேவா? பாடல் வரிகள் பாருங்க. ஆழ கடலின் அடியினில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். அதாவது நம்மளோட கடல் இருக்குல்லையே, ஆழ்கடல், அதுக்கு அடியில போய் ஆய்வுகள் செஞ்சு பார்க்கறானா. நீல வானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். நம்மளுடைய வானம் என்ன கலர்ல இருக்கு? நீல கலர்ல இருக்கு. ஸோ அந்த வானத்து மேல பறந்து நிலவுல வாழணும்னு நினைக்கிறான். செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். செயற்கைக்கோள் இருக்கு இல்லையா, அதை விண்ணில ஸ்பேஸ்ல அனுப்பி செய்தி தொடர்பு இருக்கு இல்லையா, அதை தகவல் தொடர்பு. இப்போ நம்ம நியூஸ்லாம் பார்க்குறோன்னா, டிவி சேனல்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, அது எல்லாமே என்னதான் காரணம்? விண்வெளியில இருக்கிற சேட்டலைட்ஸ் தான் காரணம். அதுதான் சொல்லியிருக்காங்க. இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான். இயற்கை வளம் எங்க இருக்கு? புயல் எங்க வரும்? மழை எங்க பெய்யும்? இது எல்லாமே என்னது? சேட்டலைட் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான். எலும்பு தசை இதெல்லாம் இல்லாதது யாரு? ரோபோஸ். ஸோ இதை யார் படைக்கிறா? நம்ம தான், மனிதர்களாகிய அந்த அறிஞர்கள் தான் படைக்கிறாங்க. இணைய வலையால் உலகம் முழுமையையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். இணைய வலை அப்படின்னா என்னது? இன்டர்நெட், வெப் இருக்கு இல்லையா, வேர்ல்ட் வைட் வெப், WWW. ஸோ இதை இதுல உலகம் முழுவதும் நம்மளோட உள்ளங்கையில இருக்கு. இன்டர்நெட்ல நம்ம எல்லாமே பார்க்க முடியுது இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். அதாவது நம்மளோட உறுப்பு மாற்ற சிகிச்சை இருக்கு இல்லையா, அந்த மருத்துவத்தை கூட கண்டுபிடிச்சி நம்மளோட உயிரையும் உடலையும் காப்பாத்துறான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்தி பார்க்கின்றான். அதாவது அணுவை பிளக்க முடியாதுன்னு ஒரு காலத்துல இருந்தது. ஆனா அந்த அணுவையும் பிளந்து அதுல இருந்து ஆற்றலை கூட எடுத்து, ஆற்றல்னா என்ன? யுரேனியம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த அணுவெல்லாம் ஒன்னோட ஒன்று மோத விட்டு வெடிக்க வச்சு அதுல இருந்து வரக்கூடிய ஆற்றல் எடுத்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த ஆற்றலை உபயோகம் உள்ளதா பயன்படுத்துறாங்க இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. அனைத்தும் செய்து பார்க்கின்றான். நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்துடுவான். வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். நாளைக்குள் நம்மளுடைய மனிதர்கள் கோள்கள் எல்லாத்துலேயும் நகரமாக்கிடுவாங்க, அங்க வாழுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. வேலை தோறும்னா என்ன? காலை மாலை அந்த மாதிரி வேலை, ஒவ்வொரு வேலைக்கு பயணம் செஞ்சு, அதாவது இப்போ எப்படி பஸ்ஸில் ஏறி இன்னொரு இடத்துக்கு போகிறோம், ட்ரெயினில் ஏறி இன்னொரு இடத்துக்கு போகிறோம், ஃப்ளைட்டில் ஏறி பறக்கிறோம், இதே மாதிரி ஸ்பேஸுக்கும் அவன் போயிட்டு வருவான். அப்படிங்கிற மாதிரி விண்வெளி பாதையே அமைச்சிருவான் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில்
படிக்க வேணாம்னு நான் சொல்ல மாட்டேன், சும்மா ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குகளை கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ஓகேவா? நான் சொன்ன அதே பொருள் தான் இதுல இருக்கும், நீங்க வேணா படிச்சு பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறைய தடவை இதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெரு பெருக்கும், சாத்திரம் கற்போம் அப்படின்னு பாடினது யாருன்னா பாரதியார். நீங்க கேட்கலாம், பாரதியார் தான் கிடையாதே, நான் ஏன் இந்த தமிழ்ல பாரதியார் படிக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ இதுல இருந்து என்ன கேட்கலாம், கோடிட்ட இடம் கேட்கலாம் இல்லையா? கோடிட்ட இடம் உங்களுக்கு இருக்கு. அது மாதிரி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக கேட்கலாம். ஸோ இந்த சொற்றொடர் புக்ல தானே இருக்கு. ஸோ கண்டிப்பா இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும், எதிர்பார்க்கலாம். ஸோ வந்து நல்லா படிச்சிருங்க. ஓகே, அடுத்து பாருங்க புக் பேக். மனிதன் எப்போதும் உண்மையை என்னது உரைக்கின்றான். ஆழக்கடல் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னது? ஆழம் பிளஸ் கடல். விண்வெளி எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னது? விண் பிளஸ் வெளி. நீலம் பிளஸ் வான் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது என்னது? நீலவான். இல்லாது பிளஸ் இயங்கும் அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும் அப்படின்னா இல்லாது இயங்கும் அப்படிங்கிறது ஆன்சரா வரும். ஓகேவா? அடுத்தது கணியனின் நண்பன். இந்த பாடம் வந்து ரொம்ப முக்கியம். இதுல சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, எல்லாம் எந்திரமயமாகி வருகின்ற காலம் இது. மனிதர்கள் தாங்கள் செய்யும் செயல்களை எந்திரங்களை கொண்டு செய்யும் வகையில் பலவற்றை உருவாக்கி வருகின்றார்கள். மனிதர்கள் செய்ய முடியாத பணிகளையும் எந்திரங்கள் வந்து செய்து, வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனை என்று பல இடங்களிலும் எந்திரங்கள் பணியாற்றுகின்றன. கணக்கு போடும் எந்திரம், கற்றுத்தரும் எந்திரம், வேலை செய்யும் இயந்திரம், விளையாடும் இயந்திரம் என்று எங்கெங்கும் இயந்திரங்கள். இயந்திர உலகில் நுழைவோம், எல்லாவற்றையும் கற்போம். இதுல ஒண்ணும் இல்லை, ஸோ வந்து பிரச்சனை இல்லை. அடுத்து பாடத்துக்குள்ள போயிடலாம். கணியன் அதெல்லாம் தேவையில்லை. இதுல முக்கியமான இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் படிக்க வேண்டாம். நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் எங்க இருக்குன்னு சொல்றேன், நீங்க அதை மட்டும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எந்திர மனிதன் அப்படின்னா என்னன்னா ரோபோவை தான் நம்ம எந்திர மனிதன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது ரோபோ அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ரோபோ அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் அடிமை. அடுத்தது பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காரல் கபேக் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் வந்து செக் நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர். ஓகேவா? இங்கிலீஷ்லயும் பாத்துக்கோங்க, தமிழ்லையும் பாத்துக்கோங்க அந்த பேரை. இவர் செக் நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர். இவர் 1920 ஒரு நாடகம் எழுதுறாரு. அந்த நாடகத்துல முதல்ல ரோபோட், ROBOT, ரோபோட் அப்படிங்கிற அந்த சொல்ல முதல்ல பயன்படுத்துறாரு. ஓகேவா? இந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா அடிமை அப்படின்னு பொருள். ஓகே, சரி, இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, மனிதர்கள் தன் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தனர். அவற்றை இயக்குவதற்கு மனிதனுடைய ஆற்றல் வந்து தேவைப்பட்டது. இக்குறையை போக்க மனிதன் கண்டுபிடித்தது தான் என்னது? தானியங்கிகள். அதாவது மனிதன் வந்து கண்டுபிடிச்சது தான் தானியங்கி அப்படிங்கிறது. தானியங்கினா என்ன அப்படின்னா நுட்பமான, கடினமான, ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் இயந்திரம் தான் தானியங்கி. ஓகேவா? இந்த பாக்ஸ்ல உள்ளதை ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க, நிறைய தடவை இதையும் கேட்டிருக்காங்க. மனித முயற்சிகளுக்கு மாறாக தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. கேட்கலாம், இந்த கலைக்களஞ்சியத்துக்கு கொஸ்டின் வந்து வரும். அடுத்தது இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நுண்ணுணர்வு கருவிகள் அப்படின்னா என்னன்னா சென்சார்ஸ். கலைச்சொல் கேட்டிருக்காங்க இல்லையா, நம்ம பின்னாடி தான் படிக்கணும் இல்லை, இது மாதிரி புக்குக்குள்ள வரதையும் படிக்கணும். அடுத்தது பாருங்க, இதுல வேற பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் முக்கியம் இல்லை, இங்க வந்துருங்க. ஓகேவா? ஸோ நான் எப்போதுமே சொல்கிறேன், ஸ்கூல் புக்கை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, அதில் அண்டர்லைன் பண்ணிகிட்டே வாங்க முக்கியமான பாயிண்ட்ஸை. அப்படி இல்லைன்னா ஒரு நோட்டு போட்டு முக்கியமான பாயிண்ட்ஸை எழுதுங்க. ஓகேவா? 1997ஆம் ஆண்டு மே மாதத்துல உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோ அப்படிங்கிறவர் கலந்துக்கிறாரு. IBM அப்படிங்கிற ஒரு நிறுவனம் உருவாக்குன கம்ப்யூட்டரோட பேர் தான் டீப் ப்ளூ. ஓகே, இந்த டீப் ப்ளூ பார்த்தீங்கன்னா ஒரு மீத்திறன் கணினி.
மீத்திறன் கணினினா என்னன்னா சூப்பர் கம்ப்யூட்டர். இது கலைச்சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கேரி காஸ்பரோவுக்கும் டீப் ப்ளூவுக்கும் எப்போ போட்டி நடக்குதுன்னா 1997 மே மந்த் நடக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க. ஸோ இந்த போட்டியில யாரு வெற்றி பெற்றா அப்படின்னா டீப் ப்ளூ தான் வெற்றி பெற்றது. ஏன்னா கணினியோட அந்த திறன் வந்து ரொம்ப அபாரமானது. ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அந்த ரோபோவின் பெயர் என்ன அப்படின்னா சோஃபியா. மேலும் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் எனும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியுள்ளது. ஸோ இதெல்லாம் நிறைய தடவை கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் பார்க்காம போகவே கூடாது. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை வந்து பட்டம் வழங்குவது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரோபோக்கு வந்து என்ன கிடையாது, உயிர் வந்து கிடையாது. இந்த நேம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோஃபியான்னு கொடுக்கலாம், சோஃபியான்னு கொடுக்கலாம், சோபியா அப்படின்னு கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் அதுதான் பேரு. ஓகேவா? ஸோ என்ன பட்டம், யார் கொடுத்தா, எந்த நாட்டில் அந்த ரோபோ இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். இந்த பாடத்தில் முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுதான் இருக்கு. இதை தாண்டி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து வராது. அடுத்தது பாருங்க. நுட்பமாக சிந்தித்து அறிவது என்ன அப்படின்னா நுண்ணறிவு. தானியங்கும் எந்திரம் என்னது, தானியங்கி. நின்று இருந்த அப்படின்னா நின்று பிளஸ் இருந்த அப்படின்னு வரும். ஓகேவா? அவ்வுருவம் அப்படின்னா ஆ பிளஸ் உருவம் அப்படின்னு வரும். மருத்துவத்துறை அப்படின்னா மருத்துவம் பிளஸ் துறை அப்படின்னா மருத்துவ இத்து வந்து வரும், மருத்துவத்துறை. இதுக்கு வந்து நுண்ணறிவு, தானியங்கி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். இன்னும் இருக்கா? அடுத்த லெசன் போலான்னு பார்த்துட்டேன். செயல் இலக்க அப்படின்னா செயல் இல்லும் ஈயும் சேர்ந்தா செயல் இலக்க அப்படின்னு வரும். ஏதான் இது வராது, ஏன்னா ல இந்த இடத்துல மாறி இருக்கு பார்த்தீங்களா? அடுத்தது நீக்குதல் எனும் சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னா நீக்குதல். நீக்குதல்னா என்ன, விளக்குதல் அப்படின்னு அர்த்தம். எதிர்ச்சொல் கேட்குறாங்க, அப்ப சேர்த்தல். நீக்குதல்னா என்னது, சேர்த்தல். எளிது எனும் சொல்லின் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. எளிது அப்படின்னா ஈஸின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு அரிதுதான் எதிர்ச்சொல். மனிதன் தன் தேவைகளை எளிதாக்க கண்டுபிடித்தது என்னது, தானியங்கி கருவிகள். அடுத்தது தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கியமான வேறுபாடு என்ன அப்படின்னா நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தோணும்ல, தானாக சிந்திக்கும் திறன், அதுதான். ஓகேவா? உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க, டீப் ப்ளூ. சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு வந்து என்னது, சவுதி அரேபியா. ஸோ இது வந்து நமக்கு டாபிக்ல கிடையாது, அதனால விட்டுடலாம். அடுத்தது பாருங்க, ஒளி பிறந்தது. ஸோ இந்த லெசன்லையும் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் அது என்னன்னு அதை மட்டும் சொல்றேன், நீங்க அதை மட்டும் நோட் பண்ணி படிச்சா போதும். ஓகே? சரி, இந்த லெசன் எப்படி இருக்கும் அப்படின்னா குழந்தைகள் வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்களை நேர்காணல், அதாவது இன்டர்வியூ செய்யற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அவர் வந்து பதில் அளிப்பாரு. அப்ப அந்த இடத்துல சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதை மட்டும் நம்ம நோட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இது பாருங்க, இந்த கலாம் அரங்கு என்னும் பெயர் பலகையை அவர் இந்த இதை மட்டும் பார்த்துக்கோங்க, கலாம் அரங்கு அப்படிங்கிறத. மற்றபடி இதுல வேற ஒரு பாயிண்ட்டும் கிடையாது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியமானது. தமிழ்ல அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்த திருக்குறள் என்ன அப்படின்னா அறிவு அச்சம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் அப்படிங்கிற இந்த திருக்குறள் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான திருக்குறள். அது வந்து அவரோட வாழ்க்கைக்கு வலு சேர்த்ததாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, லிலியன் வாட்சன் அப்படிங்கிறவர் எழுதின விளக்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிற இந்த நூலும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச நூல் அப்படிங்கிறாரு. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. இது ரெண்டு மூலமா அவருக்கு என்னென்ன கிடைச்சிச்சு அப்படின்னா அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி. ஸோ நீங்க இப்ப பக்கத்துலயே எழுதிக்கலாம், அத்தம அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி. ஸோ நீங்க ரிவிஷன் பண்ணும்போது இதை மட்டும் பார்த்தா போதும், உள்ள போய் படிக்கணும்னு தேவையில்லை. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னா திருக்குறளையும் லில்லியன் வாட்சன் எழுதின லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் இதையும் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஆங்கிலத்துல கொடுத்து கூட கேட்பாங்க. லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ், விளக்குகள் பல தந்த ஒளி. ஆசிரியர் யார் அப்படின்னா லில்லியன் வாட்சன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, கலாம் வந்து அவர் செஞ்சதுலேயே ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறது என்ன அப்படின்னா போலியோவால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடை உள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடக்கிறத அவர் பார்க்குறாரு. பாதுகாப்பு கருவிகள் பயன்படுத்தப்படும் அந்த கார்பன் இலை, அதாவது கார்பன்னா என்னது, இந்த
தனிமம் இருக்கு இல்லையா, கார்பன் தனிமம். ஸோ அந்த கார்பன் இலையை கொண்டு 300 கிராம், பாருங்க 3 கிலோல இருக்கிறத 3 கிலோ வெயிட் இருக்கிறத எவ்வளவுக்கு மாத்துறாரு, 300 கிராமுக்கு மாத்துறாரு. அப்ப அந்த 3 கிலோ வெயிட்டை எப்போதும் காலில் மாட்டிட்டு அவங்க தூக்கி தூக்கி நடக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஸோ அதை வந்து அவர் அவ்வளோ எளிமையா 300 கிராமுக்கு மாத்திருக்காரு. அவர் தான் அவர் லைஃப் டைம்ல செஞ்ச மிகப்பெரிய சாதனையா நினைக்கிறாரு. இப்போ பாருங்க 300 கிராம் எடையுள்ள இந்த செயற்கை கால்களை வந்து உருவாக்கியிருக்காரு. அது அவங்க அணுகும் பொழுது இவர் வந்து பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சார். அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இங்க முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, போலியோவால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த கார்பன் நிலையை கொண்டு 300 கிராம் 3 கிலோவை 300 கிராமா மாத்துறாரு. அது ஒரு பாயிண்ட். அடுத்தது பாருங்க, பாதுகாப்பு துறையை பொறுத்த வரைக்கும் அக்னி பிருத்திவி அப்படிங்கிற இந்த 2 ஏவுகணையை வந்து செலுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதுவும் முக்கியமான பாயிண்ட். ஓகே, அடுத்தது பாருங்க, 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு 3 சிறப்புகள் இருக்கும். அது என்னென்னா, ஒன்று நாலந்தா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, குமாரகுப்தர் உருவாக்குன நாலந்தா யூனிவர்சிட்டி 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததை போல வலுவான கல்வி முறை வந்து இந்தியாவில் இருக்கும். அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும். ஆனாலும் அதை நாம் தயாரித்து அனுப்பிய அந்த செயற்கைக்கோள்கள் மூலமா சூரிய சக்தி வந்து நமக்கு பெற்று சூரிய சக்தியை பெற்று நமக்கு வந்து கொடுக்கும். அந்த சேட்டலைட்லாம் என்ன பண்ணும், சூரிய சக்தியை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. செவ்வாய்க்கோள்ல வந்து நம்மளுடைய மனித இனம் வந்து குடியேறி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது மூணும் வந்து இன்னும் 100 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட இந்தியா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா, அடுத்தது பாருங்க. ஸோ இங்க வந்து செயற்கைக்கோள்ல மனிதன் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க. அப்படின்னா எப்போ நிலவுக்கு அழைச்சிட்டு போவீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ இங்க பாருங்க 525 இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். ஸோ 5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 25 வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இவ்வளவு கிலோ எடை உள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை வந்து இந்தியா நிலவுக்கு வந்து அனுப்பியிருக்கான். அடுத்தடுத்த ஆண்டுகள்ல ஏவூர்திகள்ல மனிதர்களை நிலவுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ நிலவுக்கு இந்தியா அனுப்புன அந்த செயற்கைக்கோளோட வெயிட் என்ன அப்படின்னா, ஆளில்லா செயற்கைக்கோள் வந்து 525 என்னது கிலோ. ஓகே, அடுத்தது பாருங்க, இதுல வேற என்ன பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமானது. யார வந்து முதல் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் அவர்கள் சொல்றாரு அப்படின்னா, குழந்தைகளை தான் சொல்றாரு. இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் யாருன்னு அப்துல் கலாம் சொல்றாருன்னா குழந்தைகள். அடுத்த பாயிண்ட் பாருங்க, வெற்றிக்கான வழிகள் அப்படின்னு சொல்லி அவர் 2 வழி சொல்றாரு. ஒண்ணு அறிவை வளர்க்கக்கூடிய அனைவரோட பேச்சையும் கவனிங்க, இன்னொன்னு வியர்வை அப்படிங்கிறாரு. ஓகேவா, ஸோ இதுதான் நான் அண்டர்லைன் பண்ண பாயிண்ட்ஸை மட்டும் நீங்க இந்த லெசன்ல படிச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேவா, அவ்வளவுதான், லெசன் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த வீடியோ பதிவுல வந்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இலக்கணம், அப்புறம் அந்த இலக்கணத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக், மொழித்திறன் பயிற்சி எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பா புக்ல நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு அதை திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்க. சைட்ல நோட் பண்ணிக்கோங்க சில பாயிண்ட்ஸ்லாம். ஏன்னா அப்பதான் நீங்க ரிவிஷன் பண்ணும்பொழுது நீங்க எழுதியிருக்கிற பாயிண்ட்ஸை பார்த்து ரிவைஸ் பண்ணிட்டு போகலாம். இல்லைன்னா புக்ல வந்து வரிக்கு வரி தேட வேண்டியதா இருக்கும். அது கஷ்டமா இருக்கும். ஓகேவா, ஸோ வந்து டைமை நிறைய அது வந்து வேஸ்ட் பண்ணும். அதனால சைட்ல சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணுங்க, அடிக்கடி ரிவிஷன் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா, அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கான்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆல் அப்படின்னு வரும். ஸோ அதை நீங்க வந்து கிளிக் பண்ணா மட்டும்தான் எல்லா நோட்டிபிகேஷனுக்கு எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாம வரும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து வீடியோஸ் வந்து வரல அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் வந்து இதுதான். இது மட்டும் கிடையாது, டெலகிராம் சேனல்ல நீங்க ஆட் ஆகிக்கலாம். நம்ம எல்லா வீடியோஸோட லிங்க்ஸும் வந்து டெலகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதுல இருந்தும் வீடியோஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பதிவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இலக்கணத்தோட வீடியோ பதிவை பாருங்க, அந்த புக் பேக் பாருங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 3rd யூனிட்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அந்த 25 கொஸ்டினுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. ஓகேவா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.